ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க டோஜி கேமிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒன் டேப் மேட்ச் யார் யாருக்குன்னா நம்ம டெடி ப்ரோக்கும் எஸ்இஜெட் மைக்கும். அவர் கில்டு மெம்பர் வர்சஸ் கில்டு லீடர் மேட்ச் பார்த்துருவோமா? நீ கண்டென்ட்டு இதான், வாங்க போவோம். ஸ்டார்ட். Free Fire India is set in a virtual world and is not based on the real world. வாங்க போவோம். டெடி ப்ரோ இவர் தாங்க கில்டு லீட்ரு, ஸ்பார்டன்ஸோட லீட்ரு. இவர் கில்டில் தான் நான் இருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்இஜெட் மஹி, அதாவது என்னோட டியோ இவர் தான், பார்த்துக்கோங்க. ஓ சாரி, அழுத்திப்படி மேட்ச் தான் நினைக்கிறேன். வாங்க வாங்க போவோம். டெடி ப்ரோ ஏறாரு. என்னன்னு தெரில. ஓ மைக்கிட்ட க்ளூவால் இல்லைன்னு நினைக்கிறேன். க்ளூவால் எடுக்கலை அவர். விடுங்க, பார்த்துக்குவோம், விடுங்க. முடியவிடே அடிங்க, பார்த்துப்போம். இதில் இருக்கா? உட்காந்து எந்திரிங்க. அடிச்சாருங்க டெடி ப்ரோ. ஃபஸ்ட் ரவுண்டு செல்லுபடி ஆகாது, அவர்கிட்ட க்ளூவால் இல்லாத காரணத்தால் அடிச்சிட்டாரு. வாங்க 2வது ரவுண்ட் போவோம். டெடி ப்ரோ ஆஹா, நல்ல பிளேயருங்க. என்ன பண்ண போகிறாரு? ஆளையும் டேப் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, முடியலை. மகியும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க. அவர் இப்போ ஒரு ஃப்ரேமில் இல்லை, அதனால் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்போ ஒக்கர் விசஸ் கோப்ரா. ஒக்கரா கோப்ராவா இதில் தெரிஞ்சு போவாங்க. முடிச்சாருங்க மைசுதன். வேற மாதிரி சிங்கிள் டல் டபுள் ஷாட் மட்டும் வச்சுருக்காரு. அப்போவும் எடுத்துட்டார் கன். இதுவே நல்ல ஒரு மூமெண்ட் தான். பட்டுச்சு அடி 120 போயிடுச்சு. முடிஞ்சு கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கால் நல்லா தெரியுது, ஆனால் அவர் அடிக்கலை. கால் தெரிஞ்சிச்சு, அப்போதான் எடுத்துக்கலாம். நான் அவர் அடிக்கலைங்கன்னு தெரியலை. நம்ம பார்ப்போம். டெடி ப்ரோ வேற மாதிரி தலைவா, வேற மாதிரி. கில்டு லீடர். ஆஹா, எமோட். அதாவது இவர்கிட்ட இல்லாத இதுவே இருக்காது, எல்லாமே வச்சுருப்பாப்புல.
இருக்கிறதுனால ட்ராக் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நாக்காயிரவான்னு நினைக்கிறேன். முன்னாடியுமே ட்ராக் பண்ண முடியல ஒரு நாளா, ஏன்னா தெரில. இதே ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா மகி வேறு மாதிரி இருப்பாப்புல, இப்போ வேறு மாதிரி இருக்கார். அதுக்கு ரீசன் 4 மாதம் கழித்து வர்றாரு கேமுக்கு. அதுதான் நான் லாக் ஆகிட்டார். அவர் அடிக்கலை, வர விட்டு அடிக்காமல் அவர் வெயிட் பண்ணுறாரு. இதாங்க பெரியவருங்கிறது. ஓல்டு பிளேயர்னால் இதுதான். அதே இடத்துல அடிச்சிருக்கலாம், நம்ம வெளில வர விட்டு மெடி போட விட்டு அடிக்கிறாரு. ரெண்டு அடி அடித்தேன், ஒரு சாகலை. பக்கா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச மகி கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி தெரியுது, ஏன்னு தெரியல. மகி கொஞ்சம் நின்று விளாண்டாருனா அடிக்கலாம், பதட்டப்படுற மாதிரி தெரியுது. இன்னொன்று சொல்லணும், எங்கள் டீமோட ரஷ்ஷர்னால் அதில் டெடி ப்ரோ மாதிரி வராது. அவர் தான் எங்கள் டீமோட ரஷ்ஷர். மகி லைட்டாக திணற மாதிரி இருக்குது. இன்னும் சின்ன அடிச்சிருக்கலாம், ஏன் அடிக்க மாட்டேங்கிறான்னு தான் தெரில. அவரை கொஞ்சம் நேரம் விளையாட விட்றாரா என்னன்னு தெரியலை. நல்ல மூமெண்ட். ஃபைனலாக ஒரு தடவை சுற்றி போட்டிருக்காருங்க. இப்போ தாங்க அவர் சுற்றியே போட்டிருக்காரு. நினைக்கிறீங்க டெடியா மகியா? மண்டையில் பிடிச்சிருக்க வேண்டியதுங்க. போக்கு மகி என்ன பண்ணுவார்? ஃபோன்லேயே அடி வாங்குறாரு அவர், என்னன்னு தெரில. அவர் ஃபோன் ஏதோ லேக் ஆகுதுங்க, அது மாதிரி நல்லா தெரியுதுங்க. அவர் ஃபோன் கம்ப்ளைண்ட்டால் என்னன்னு தெரியல, அவர் ஃபோன் லேக் ஆகுது நல்லா. ட்ரோனுக்குள்ள வர விட்டு அடிங்க. வா டைமிங்கில் போட்டாருங்க வாள். வேற ஒரு பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பண்ண முடிச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு நல்லா போட்டார் மகிஷுதான். ஒரு ரவுண்டு மேட்ச் ரொம்ப இழுத்துக்கிட்டே போதே. இப்போதாங்க ஸ்கின்னோட வேல்யூ தெரியுது. மாசு ஸ்கின்னோட வேல்யூ இப்போ தான் தெரியுது. அந்த மாதிரி டெடி ப்ரோ தான் லீடிங்கில் போயிட்டுருக்காரு. மகி நினச்சா முடியும், ஆனால் அவரால் பழைய கேம் பிளே அவரால் கொடுக்க முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போமா.
பதட்டப்பட்டு விளையாடுறாரு மகிசுதன். இப்போ இருக்க ஃபார்மில் பார்த்தா டெடி ப்ரோ அசால்ட்டாக அடிச்சிருவாரு. வேற மாதிரி ஆஹா என்ன பண்ண போறார் மகிசுதன். பட்டி கை கொடுக்கல அவருக்கு. டபுள் பேர் தான் மறுபடியும் நம்பி எடுக்கிறாரு. என்னாச்சு அவருக்கு எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்காரா? அந்த சீனை நம்ம காட்டலையா? மகிசுதனுக்கு என்னாச்சுன்னு தெரில, வந்துட்டாரு. பா நல்ல அடி வந்துச்சு. அதே மாதிரி சுற்றி போட்டார். நல்ல அடி விழுந்துச்சு. சிப்பி 81 தான் இருக்குது. நல்லா வந்துச்சு. ஹெல்மெட்டை தெருக்கி விட்டாருங்க. ரிமோட் போட்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் மைண்ட் நடக்க முடியும். டைமிங் ஃபைனலாக அப்படியே அடிச்சிட்டாருங்க மகிசுதன். மேட்ச் இழுத்துக்கிட்டே போகுது. ஏறிட்டாரு டெடி ப்ரோ, ஏறிட்டாரு. பெருக்கி விட்டாருங்க. நான் கூட சரி டெடி ப்ரோ அடிச்சிடணும் தான் மை கடைசி செகண்டில் அடிச்சிட்டாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேட்சுக்குள்ளே வர்றாரு மகிசுதன். டெடி ப்ரோ அவர் நினச்சா நிறைய இடத்துல அவர் அடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் நிறைய இடத்துல அடிக்கலை. அது ஏன் நமக்கு தெரில. கண்ணை கீழே போட்டு நிற்கிறார். என்ன இது கண்ணை எடுக்காமல் இருக்காரு. என்ன டபுள் ஷாட் எடுத்துட்டார். ட்ராபிக்கல் பேரட். நல்லா ரெஸ்ட் பண்ணுவாருங்க. அதாங்க ஒம்பது ஹெச்பி லெவல் தப்பிச்சாரு. அவருக்கு ஃபுல் ஹெச்பி எப்படி இருக்குது? இவருக்கு 9 ஹெச்பி தான். வெடி போட்டுட்ருக்காரு தைரியமாக. ஏறி குதிக்க ட்ரை பண்ணுறாரு உள்ள, ஆனால் முடியலை. அவரே வெளில வந்துட்டார். இருக்கு மேட்ச்சு. ஓ வேற மாதிரி மகிசுதன் கொஞ்சம் கொஞ்சமாக கேமுக்குள்ளே வர்றாரு. டெடி ப்ரோக்கு என்னாச்சுன்னு தெரில. நல்ல மேட்ச்சு. நான் கூட மேட்ச் ஒன் சைடாக போயிருமான்னு பார்த்தா நான் மகிசுதன் விட்டு கொடுக்குற மாதிரி தெரிலங்க. அவர் எசிஜெட் மகி. டெடி ப்ரோ இப்போ டெடி ப்ரோக்கு தான் நான் சொல்கிறேன். வாய்ப்பு டெடி ப்ரோக்கு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க? மகிசுதன் ஏறுறதை பார்த்தா கொஞ்சம் அடிச்சிட்டாரு. ஒரு அடி பட்டுருச்சு. என்ன ஒரு அடி சிங்கிள் அடி பட்டுச்சுன்னா மகிசுதன் விளையாடுவார். ஆஹா அழகு டெடி ப்ரோ
ஆடுறாருங்க அவர். ஒரே விறுவிறுப்பாக போகுதே. ஒரேடி நல்ல டைமாக கரெக்டாக பதில் பண்ணி வேணா இருக்கேன் கண்ணை. வேற மாதிரி மகிசுதன் கேமை பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மேட்ச் ஒரு ஒன் சைடாக போன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அப்போ டக்குன்னு மகிசுதன் கேமுக்குள்ள வந்துட்டார். அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. 5க்கு 5. டெடி ப்ரோ அடிப்பாரா? டெடி ப்ரோ பதட்டப்படுற மாதிரி இருக்குது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எசிஜெட் மைக்கி ஆனால் 2 பேரும் இன்னும் ஒரு டேப் கூட வச்சுக்கலை. எடுத்தோடனே ஷாட் கொடுத்துட்றாரு டெடி ப்ரோ. போன மேட்ச் தான் பண்ணார். ஏன்னு தெரில. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. ஓ, ஒரு அடி சிங்கிள் அடி பட்டுருச்சு அவருக்கு. அவ்வளோ ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் போகல. நினச்சிட்டாருங்க மேலே தான் ஏறி குதிக்க போகிறாருன்னு. 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடுறாங்க. வேற மாதிரி சாட்டுங்க. எசிஜெட் மஹி என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு பீஸ்ட் மூலில் ஆடிட்டு இருக்காரு. தொடர்ந்து அடிச்சிருக்காரு. தொடர்ந்து 5 ரவுண்டு அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 5 ரவுண்டு அடிச்சிருக்காரு டெடி ப்ரோ. ஃபஸ்ட்டு 5 ரவுண்டு அவர் தான் அடித்தார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவருக்கு. இதுவுமே டபுள் ஷாட் மட்டும்தான் எடுத்து அடிச்சிருக்காங்க. வேற மாதிரி தலைவா. சுதன் ஸ்பாட்டன்ஸ் நல்ல ஒரு மேட்ச் இருக்கும். டெடி ப்ரோ நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். போயிடுச்சு. அவ்வளோ டேமேஜ் ஒன்றும் ஆகலை. வெளியில் வந்துடுவார் டக்குன்னு. நல்லா ஒரு அடி போட்டுருந்தா கொஞ்சம் காலியாக இருப்பாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், ஒரு 3 மேட்சாக டெடி ப்ரோ தான் எடுத்தோன்னே அடிக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தப்பிச்சு போகிறாரு. அதுக்கடுத்து அவர் மிஸ் அடிச்சிடாரு. இது என்ன தரல, ஃபுல்லாக வரிக்கப்படுது. என்னாச்சு அவருக்கு? வீட்டு கிடைக்கையா? இல்லை ஓகே வைட்டார். நல்ல மூமெண்ட் கொடுத்தாடுறாருங்க. எனக்கு என்னன்னு தெரிலங்க. மகிசுதன் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு ரவுண்டு அடித்தா மகிசுதன் வின்னு. இன்னும் 3 ரவுண்டு அடிக்கணும் அவர். என்ன பண்ண போகிறார் டெடி ப்ரோ? இங்கேருந்து கம்பேக் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கு டெடி ப்ரோ. தொடர்ந்து 3 ரவுண்டு ஒரு நாள் அடிக்க முடியுமா? இல்லை மகிசுதனால் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மேட்சை வின் பண்ணிட்டு போக முடியுமா? வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான கம்பேக் எசிஜெட் மஹி. கில்டு லீடரா கில்டு மெம்பரா எடுத்துட்டார். ஃபோக்கர் MV5 எடுத்துட்டார். வெரி போகிறார் ஒரு ஃப்ளோவில். இப்போவும் நான் அதுதான் சொல்கிறேன், எடுத்தோடனே நீங்கள் 4 ரவுண்டு வேணால் பாருங்கள். எடுத்தோடனே அவர் மட்டும்தான் டேமேஜ் கொடுப்பார். டெடி ப்ரோ மட்டும் தான் டேமேஜ் கொடுப்பார். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா அவர் தான் அடிக்கிறார்.
போக்கர் வச்சிருக்கதை பார்த்துட்டாரா பார்க்கலையான்னு தெரில மகிழ்ச்சிதான். அந்த இடத்துல அடிச்சிருக்க வேண்டியது லாக்கால. பதட்டமாக தான் இருக்குது இருக்கும். பார்க்குற எங்களுக்கு பதட்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க வாங்க. ஓ 2 பேருக்குமே சரியான டேமேஜுங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சாருங்க மேட்சை மகிழ்ச்சிதான். எதிர்பார்க்கலங்க. சரியான கம்பேக்குங்க.